சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. திருமண வைபவங்களுக்கான பிரத்யேக பட்டுப்புடவை கலெக்ஷன்ஸ் தில்லை வெட்டிங் சில்க்ஸ், KVP தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம். உலகெங்கும் உள்ள பிகேன் பக்தினர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சித்திரை மாத ராசி பலன்கள். தொடர்ந்து மாத பலன்கள் வரிசையில தமிழ் மாதங்களுக்கான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், இந்த கிரகங்கள் என்ன மாதிரி இயக்க போகிறது, சூரியன் நகர்ச்சியை வைத்துதான் தமிழ் மாத பலன்கள் கணக்கீடு செய்யப்படுகிறது. அந்த வகையில் சூரியன் இருக்கிற இடத்தை பொறுத்து சூரியனுடைய தன்மையின் மூலமாக மற்ற கிரகங்கள் இயக்கத்தின் மூலமாக எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். இந்த தமிழ் மாத பலன் எதுல இருந்துன்னா, ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து மே 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கால அளவுல எனக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுது. கிளியர்? இதை நீங்க ஏப்ரல் மாத பலன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை மே மாச பலன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஒட்டு மொத்தமாக என்னை மாதிரி இது சித்திரை மாத பலன்கள் அப்படின்ற கான்செப்ட்ல போயிட்டாலும் சரி, மே 15ஆம் தேதிக்கு அப்புறம் வைகாச மாச பலனோட உங்களை நான் சந்திப்பேன். அதுக்கப்புறம் இருக்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ முதல்ல ஏப்ரல் மாதத்திலிருந்து மே மாதம் வரைக்கும் வரக்கூடிய இந்த 30 நாட்கள் எனக்கு என்னவெல்லாம் கொடுக்க போகிறது. தன்னுடைய குடும்பத்திற்காகவே அத்துணை விஷயங்களையும் தியாகம் செய்ய காத்திருக்கும் என் மனதிற்கினிய கும்பராசினியர்களே, எப்படி இருக்க போகுது இந்த சித்திரை மாதம்? வேற லெவல்ல இருக்க போகுது. பத்தாவதுக்கு மே மாசத்துல இருந்து சின்ராசை கையில பிடிக்க முடியாது. 5ஆம் இடத்துல குரு 9ஆம் பார்வையாக உங்களை பார்க்க போகிறார். தலைக்கு மேல ராகு வரப்போகிறார். அப்படி இப்படி அப்படி இப்படின்னு வேற லெவல்ல இயங்க போறீங்க. ஆனாலும் இந்த சித்திரை மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி எல்லாம் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோமே. ஆனால் எடுத்தோன்னே ஒரு வார்த்தை சொன்னேன், குடும்பத்திற்காக. அப்படி குடும்பத்துல குதூகலம் அதிகரிக்க போகிறது, சேமிப்பு உயர போகிறது, சந்தோஷம் அப்படின்றது நிறைய இருக்க போகிறது. யாராவது உங்களுக்கு பண்ணி உங்களுக்கு கொடுக்க போறாங்க. இது வரைக்கும் நீங்க தானே எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தீங்க. இனிமே உங்களுக்கு பண்ணி மற்றவங்க கொடுக்க போறாங்க. மற்றவர்களுடைய ஆதரவு அப்படின்றது கண்டிப்பாக இந்த தடவை கும்பராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது. நீங்கள் ஆன்லைனில் எழுதக்கூடிய கும்பராசிக்காரர்களாக இருந்தால், நீங்கள் பத்திரிகை தொழிலில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால், நீங்கள் பேச்சு தொழிலாக செய்யக்கூடிய கும்பராசிக்காரர்களாக இருந்தால் மிகச்சிறந்த யோகம் அப்படின்றது கண்டிப்பாக இந்த தடவை சித்திரை மாதம் அப்படின்றது இருக்கு. 7ஆம் அதிபதி 3இல் போய் அமர்ந்திருக்கிறார். வேற என்ன வேணும்? சமுதாயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி அப்படின்றது கண்டிப்பாக காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். 7ஆம் இடம் வலிக்கிறது. அப்ப என்ன கும்பராசிக்காரர்களுக்கு? உங்க துணைவியாருடைய கை ஓங்கி இருக்க போகுது. அட போங்க மேடம், எப்பயுமே அப்படிதான் இருக்கு. வெளியில தான் நான் என்னமோ சனியோட ராசி கும்பராசின்னு பீட்டு விடுறேன், உள்ளுக்குள்ள வாங்குற அடி என்னன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னா இந்த தடவை எக்ஸ்ட்ரா அடி வாங்க வேண்டியிருக்கு. அவ்வளவுதான். 7ஆம் இடம் வளர்த்திருக்கனால கும்பராசிக்கார ஆண்களாக இருந்தால் உங்கள் மனைவி கொஞ்சம் ஆளுமை செய்பவராக இருக்க போகிறார் இந்த தடவை. தமிழ் வார்த்தையை நான் தேடி கண்டுபிடிச்சு போட வேண்டியிருக்கு. அதிகாரம் பண்ணுவான்னு சொன்னா அப்புறம் சண்டைக்கு வந்துடுவீங்க. அந்த தடவை கொஞ்சம் அப்படியே நான் சொல்றதை கேட்கணும் அப்படின்ற மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்க போகுது. நீங்க கும்பராசி பெண்களாக இருந்தால் இந்த தடவை உங்களுடைய துணை, உங்களுடைய கணவர் நான் சொல்றதான் கரெக்டு அப்படின்ற மாதிரியான அமைப்புக்குள் உங்களை கொண்டு போய் விட போகிறார். இயல்பா அப்படிதான் இருக்குன்னா நம்ம கலப்பட்டுக்க வேணாம். ஒருவேளை 2 பேருமே கும்பராசியா இருந்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் கேட்பீங்க நீங்க கீழே கமெண்ட்ல. அப்ப 2 பேர் சொல்றது 2 பேரும் கேட்க போறது இல்லை இந்த தடவை. அந்த மாதிரி கொஞ்சம் லீலைகள் எல்லாமே நடக்க போகிறது. 7ஆம் இடம் முழுக்க போகிறது. அவ்வளவுதான். ஸோ கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம்ன்றது வெறும் ஸ்பவுஸ் மட்டும் இல்லை, சமுதாயம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். 7ஆம் இடம்ன்றது பார்ட்னர்ஷிப். உங்களுக்குன்னா எனக்கு நீங்க இது எல்லாமே 7ஆம் இடம் தான். ஸோ 7ஆம் இடம் நீங்க பார்க்கிற மனிதர்களிடம் ஒரு ஸ்மைலோட நகரப்போகுது. இத்தனை நாள் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்திருந்த கும்பராசிக்காரங்க இனிமேல் வெளி உலகத்திற்கு வரப்போகிறீர்கள். இது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப என்ன ஆக போகுது? உங்க திறமைகள் அனைத்தும் வெளிக்காட்ட போகிறீர்கள். இது வரைக்கும் இல்லாம சோசியல் சர்வீஸ் பண்ண போறீங்க. அதன் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்க போகிறது. அதன் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்க போகிறது. நிறைய ஹெல்பிங் கண்டென்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்படியே ஒரு மாதிரி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் வள்ளலார் மாதிரி நீங்க இந்த தடவை இறக்கப்பட போகிறீர்கள். நான் திரும்பவும் சொல்றேங்க, நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும், நான் பேசுற ஒவ்வொரு விஷயத்துக்கு முன்னாடி, நீங்க கேட்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு முன்னாடியும் கிரகங்கள் மட்டும்தான் இயங்கி கொண்டிருக்கின்றன. அதுதான் உண்மை. யாராவது தப்பு பண்ணா கூட நான் இல்லை, அங்கே ஏதோ ராகு வேலை செய்யுது, அங்கே ஏதோ சனி வேலை செய்யுது, செவ்வாய் வேலை செய்யுதுன்னு தான் சொல்லணும். நம்ம வெறும் நாடகக்காரர்களை இயக்குபவன்லாம் அவன் தான். அப்போ இந்த தடவை கும்பராசிக்காரர்களை ரொம்ப ரொம்ப எளிமையானவர்களாகவும் இனிமையானவர்களாகவும் இயக்குவதற்கு பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது. நிறைய நல்ல விஷயங்கள் கண்டினியூவா நடக்க போகுதுங்க. ராகு அடுத்து மே மாசம் 15-18 தேதிக்கு மேல தலைக்கு மேல வரப்போறாரு. நான் வைகாசி மாச பலன் சொல்லும்போது இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்றேன். ஆனா இப்போதைக்கு இந்த ஒரு மாதம்
கும்பராசிக்காரர்களுக்கு சிந்தனை மேலோங்க போகிறது, செயல் வடிவமாக போகிறது. இது வரைக்கும் யோசிச்சிட்டே இருந்த சிம்மராசி சார் மீனாட்சி எப்பயுமே இது பிரச்சனையாகுது எனக்கு கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும். இது வரைக்கும் யோசிச்சிட்டே இருந்த கும்பராசிக்காரர்கள் இனிமே செயல்ல வந்து இறங்க போறீங்க. அதன் மூலமாக ஒரு பாராட்டு கிடைக்க போகிறது. ட்ரை பண்ண போறீங்க ஒரு விஷயத்த. திடீர்னு வந்து 6 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போகணும்னு சபதம்லாம் எடுத்துக்க போறீங்க. அதிசயமா 5:45 கலார் அடிக்கிறது கூட எந்திரிச்சிருவீங்கன்னா பார்த்துக்கோங்களேன். கிரகம் உங்களை இயக்க போகிறது. இன்னும் 2ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருந்து அப்படியே 3ஆம் இடத்துல வந்து சூரியன் அமர்ந்து கொண்டு உங்களுடைய முயற்சிகளை எல்லாம் முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும்போது, எப்படியாக இருந்தாலும் உலகத்துல நீங்க எந்த மூலையில இருக்கக்கூடிய கும்பராசினியர்களாக இருந்தாலும் ஏதாவது ஒரு புது முயற்சி கண்டிப்பாக செய்ய போகிறீர்கள். அது எதை நோக்கினா உங்களுக்கு எது தேவையோ அதை நோக்கியான முயற்சி நடக்க போகிறது. ஏன்னா காலபுருஷனுடைய 1ஆம் வீடு வேற அது. அப்போ உங்க சுயம் சார்ந்த முயற்சியை நீங்கள் மேற்கொள்ள போகிறீர்கள். நம்ம பலன் எடுக்கும்போது நம்ம இப்படிதான் எடுக்கணும், உங்க சுயம் சார்ந்த முயற்சி. அப்ப என் செல்ஃபுக்காக, எனக்காக, என்னோட நன்மைக்காக, என்னோட வீட்டுக்காக, என்னோட குடும்பத்திற்காக, என்னுடைய பணத்திற்காக, என் ஆரோக்கியத்திற்காக, என்னுடைய இருப்பிடத்திற்காக, என் வசதிக்காக அப்படின்ற மாதிரி எனக்குன்னு நீங்கள் போடக்கூடிய முயற்சிகளுக்கான முதல் படி இந்த மாதம் கண்டிப்பாக நடக்கவிருக்கிறது. திடீர்னு இல்லாம ஹெல்த் கான்சியஸ் நம்ம மேல நிறைய வரும். திடீர்னு இல்லாம வந்து நமக்கு எப்படி பார்த்துக்கணும்னு தோணும், நம்ம சேமிப்பு எப்படி உயர்த்திக்கணும்னு தோணும், நம்ம வந்து பேர் புகழ் வாங்குறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணலான்னு தோணும். திடீர்னு சோசியல் மீடியால போய் ஒரு போஸ்ட் போடணும்னு தோணும். இத்தனை நாள் இல்லாம பேசுற அஸ்ட்ராலஜரை எழுதி வச்சு என் பேர் வரணும்னு தோணும். எல்லா வேலையும் நடக்கும். அதனால இந்த தடவை என்ன ஆக போகுது அப்படின்னா, கும்பராசிக்காரர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலித்தமாக போகிறது. வெகுஜன தொடர்பு கிடைக்க போகிறது. சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகிறது. சமுதாயத்தோடு இணக்கமாக இருக்க போகிறீர்கள். நிறைய பேர் நல்ல விஷயங்கள் பண்ண போறீங்க. எதுல கவனமாக இருக்கணும்? நான் திரும்பியும் சொல்ற மாதிரி ஆரோக்கியத்தில் தான் கவனம். முட்டி வலி படுத்தும் இந்த தடவை கும்பராசிக்காரர்களுக்கு. அது எந்த வயதுக்காரர்களாக இருந்தாலும் சரி. முட்டி கால் சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பெயின் வர்றது, பின்னாடி பேக் போன்ல பெயின் வர்றது, விளையாடும் போது திடீர்னு சுளுக்கு பிடிச்சிக்கிடுச்சு, கால் வலி வந்துருச்சுன்ற மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கிறது, இதெல்லாம் நடக்க போகிறது. எக்ஸ்பெஷலி பெண்களாக இருந்தீர்கள்னா கும்பராசியில வந்து இந்த தடவை ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க. சந்தோஷமா இருக்க போறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வாய் விட்டு சிரிக்க போறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நினைச்சதெல்லாம் கையில கிடைக்கிற மாதிரியான ஒரு தருணம் கிடைக்க போகுது. விட்டு போன உறவுகள் உங்களை தேடி வரப்போகிறார்கள். எப்பயாவது பார்த்துருப்பீங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸை திரும்ப பார்க்க போறீங்க. ஏன்னா நண்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை குறிக்கிறது யாரே பார்த்தீங்கன்னா புதன் தான். உங்களுடைய 11ஆம் வீடுமே நண்பர்களை சுட்டக்கூடிய வீடு தான். அப்போ அந்த வீட்டு அதிபதி பேர் 2ல உட்காந்துருக்காருன்னா குடும்பத்துக்குள் நண்பர்களுடைய வரவு, நண்பர்கள் மூலமாக குடும்பத்துக்கு ஒரு அட்வைஸ் கிடைக்கிறது, எல்லாம் நடக்க போகுது. நிறைய பழைய நண்பர்களை பார்க்க போறீங்க. திடீர்னு ஃபேஸ்புக்லையோ இல்லை இன்ஸ்டாலையோ உங்களோட பழைய நண்பர்களை பார்த்து அதோடு தொடர்பு கொள்ள போறீங்க. நிறைய பழக்க வழக்கங்கள் புதுசாக கிரியேட் ஆக போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகிறது. ஆரோக்கியத்தில் மட்டும் கண்டிப்பாக அக்கறை கும்பராசிக்காரர்களுக்கு தேவை. எந்த இடத்துல கால் சம்பந்தப்பட்ட இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய, அதே மாதிரி பல்லு சம்மந்தப்பட்ட இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நேரமாக. சும்மா போய் பல் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு வந்தேன், சும்மா சொத்த பல்லு வந்துருச்சு, சும்மா ரூட் கனல் பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி பல்லு வலி, கால் வலி, கால்சியம் குறைவு மூலமா வரக்கூடிய வலிகள், கொஞ்சம் டயர்டா இருக்குது, ரத்தம் சம்மந்தப்பட்டு டயர்டா அனிமிக்காரது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு எட்டி பார்க்கும் இந்த ஒரு மாதம். நல்ல சத்தான உணவுகளை சாப்பிட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. ஏன்னா ராசிநாதன் 2ல இருக்காரு. உணவு சம்மந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் 4 கிரகம் வேற இருந்து சாப்பிட விடாம பண்ணும். எல்லாமே இருக்கும், ஆனா 2 மணிக்கு சாப்பிட்றது, 3 மணிக்கு சாப்பிட்றது, இந்த மாதிரி டைம் மாற்றி சாப்பிட்றதுக்கான விஷயத்தெல்லாம் கிரியேட் பண்ணி கொடுக்கும். பிஸியாலாம் இருக்க மாட்டோம், ஆனா பிஸியா இருக்கிற மாதிரியே ஒரு சூழலை கிரியேட் பண்ணும் இந்த தடவை கிரகங்கள். அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ராசிநாதன் 2ல இருக்கிறது ஒரு நல்ல விஷயம், பணம் வரத்துக்கான எல்லா வழிகளும் கொடுக்கும். ஆனா ராசிநாதன் சனி அப்படின்ற கிரகம் 2ல இருக்கும்போது கொஞ்சம் சாப்பிட்ற விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் சத்தான சாப்பாடா சாப்பிடுங்க. ஏன்னா ராகு இருக்காரு, சனி இருக்காரு, சுக்கிரன் இருக்காரு, புதன் இருக்காரு, இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது சாப்பாடு அப்படின்ற விஷயத்துல கொஞ்சம் சத்தான எனர்ஜெட்டிக்கான சாப்பாடு அப்படின்றது கண்டிப்பாக இந்த தடவை கும்பராசிக்காரர்களுக்கு தேவைப்படக்கூடியது. இதன் மூலமா கால்சியம் பிரச்சனைல இருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். ஸோ இந்த தடவை கொஞ்சோண்டு உடல்ல டெஸ்ட் எடுத்து பார்க்கறதுக்கான டைம், இல்லை சும்மா போய் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரிப் போட்டு வருது, சும்மா போய் டயர்டா இருக்குன்னு செக் பண்றது, இல்லை ஏதோ ஒரு உங்களுடைய வேலைக்காகவோ இல்லை கல்விக்காகவோ ஃபுல் பாடி செக்அப் பண்றது, இந்த மாதிரி பாடி செக்அப்பிங் இந்த தடவை நடப்பதற்கான வாய்ப்புகள் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஓகே, என்ன பார்ப்பீங்க? நிறைய கலர்களெல்லாம் பலூன் பார்க்க போறீங்க. என்ன மேடம் அப்படின்னா, ஆமா பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தடவை கும்பராசிக்காரங்க நிறைய பலூன் பார்க்க போறீங்க, நிறைய பலூன் ஊதி விளையாட போறீங்க. சந்தோஷமா இருக்க, பார்க்குற இடமெல்லாம் கலர்ஃபுல்லா இருக்க போகுது. சும்மா நீங்க உட்காந்து யூடியூப் திறந்து அப்படியே பலூன் பறக்கிற மாதிரி, இல்லை ஒரு பெரிய பேராஷூட் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி இமேஜ் எல்லாம் உங்க கண்ணில் பட போகுது.
நிறைய பலூன் பார்க்க போறீங்க, கலர்ஃபுல்லா பார்க்க போறீங்க. சும்மா ஒரு ஹோட்டல் போனா கூட அப்படியே அந்த பலூன் வடிவத்துல இருக்கக்கூடிய லைட் எல்லாம் உங்க பக்கத்துல தொங்க போகுது. இதெல்லாம் இந்த தடவை வந்து கும்பராசிக்காரர்கள் பார்ப்பதற்கான அத்துணை விதமான வழிகளும் இருக்கு. அப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களோட கனெக்ட் ஆகிட்டே இருக்கு. வரக்கூடிய நாள்கள் எல்லாம் உங்களை மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சியை நோக்கி அது நகர்த்தி கொண்டு போக போகுது அப்படின்றத நம்புங்க. பார்க்கல அப்படின்லாம் கமெண்ட் போடாதீங்க, கண்டிப்பா பார்ப்பீங்க. அப்படி பார்க்குற மாதிரி இல்லாட்டி கூட பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல விஷயத்தை தான் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ அதனால இந்த தடவை இந்த விஷயங்கள் கனெக்ட் ஆகுது, அதை கொஞ்சம் கண்டிப்பாக பார்த்து கொள்ளுங்கள். வரக்கூடிய நாள் எல்லாமே கும்பராசிக்காரர்களுக்கு மகத்தான நாளாக இருப்பதற்கு எல்லாம் வல்ல என் மீனாட்சி அருள் புரியட்டும்.